பாவம் மனசு ஃபுல்லா என்ன நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு உங்க அம்மாவால நீங்க ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க அன்பு. இவர் என்ன இன்னும் காணோம்? அந்த வெண்ணிலா மேல இருக்கிற கோவத்துல இவ்வளவு நல்லா திட்டோமே. பாவம் கண்மணி கோவத்துல என் மூஞ்ச பார்த்து பயந்து போயிருப்பா. அதான் கட்டில கூட படுக்காம எதுக்கு வம்பன்னு தரையில படுத்துக்கிட்ட போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? டக்குன்னு எழுப்பி ஒரு சாரி சொல்லிடலாமா? ஆமா, நல்லா 100 வார்த்தையில கேவலமா திட்டிட்டு ஒரு வார்த்தையில சாரின்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படி கேட்க முடியும்? இங்கிருந்து தான் சர்ன்னு எனக்கு அப்படி ஒரு கோவம் வருதுன்னே தெரியல. அப்புறம் இவன் மேல அன்பா இருக்கும், உயிரையே வச்சிருக்கிறோம்னு நாமளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால எதனா அர்த்தம் இருக்கா? எனக்கு இருக்கிற கோவமும் ரோஷமும் தானே அவளுக்கும் இருக்கும். அப்போ அது தனியறதுக்கு அவளுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. சாரி கேட்டா அடுத்த நிமிஷம் நான் திட்டினதெல்லாம் அவன் மறந்து போயிட முடியுமா என்ன? வேணாம், அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ நல்லா தூங்கட்டும். என்ன இவரு சமாதானப்படுத்துவார்னு பார்த்தா திருன்னு அப்படி நின்னுட்டு இருக்காரு. நல்லா திட்டி விட்டுட்டு எப்படி சாரி கேக்குறதுன்னு சங்கடப்படுறாரு போல. பேசாம நாமளே நீங்க திட்டினதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன்னு சொல்லிடலாமா? சோஃபால படுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உடைச்சதாலதான் இவளை பெட்லயே படுக்க வச்சோம். கட்டில என் மேல எப்படி கை கால்லாம் போட்டு எவ்வளவு வசதியா நல்லா புரண்டு புரண்டு படுத்தா. அது நல்லா பழகி இருக்கும். பாவம் இப்ப தரையில படுத்தா இப்படி நிம்மதியா தூங்குவா. தூக்கி கட்டில படுக்க வச்சிடலாமா? என்ன இவரு அப்படி அங்க என்ன பார்த்துட்டு இருக்காரு? என்ன பண்ண போறாரு? சாரி கேட்கணும்னா என்னை எழுப்பணும். தூங்குறவளை எப்படி எழுப்புறதுன்னு யோசிக்கிறாரோ. ஆனா நான் தான் தூங்கவே இல்லையே. இல்ல, இவ தூங்க ஆரம்பிச்சிட்டா எழுந்துக்கவே மாட்டா. அன்னைக்கு மாடியில இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே என் தோல்லையே தூங்கி மடியிலே விழுந்தவ. அப்படியே தூக்கிட்டு வந்து தானே ரூம்குள்ள படுக்க வச்சோம். அப்பவே அவளுக்கு தூக்கம் கலையிலையே. அப்ப தூக்கிட வேண்டியதுதான். நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது கண்மணி. அது பெரிய தப்பு தான். ஆனா நீயும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கண்மணி. அவ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நம்ம போற எல்லா இடத்துக்கும் அவளை கூட்டிட்டு போக முடியாது. அப்புறம் நமக்குன்னு என்ன பிரைவசி இருக்க முடியும் சொல்லு? இதை நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிற. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா நாம கூப்பிட்டா கூட வரமாட்டா. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போறீங்க, ஜாலியா போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவா. ஆனா உன் வெண்ணிலா அப்படி இல்ல. இதுக்காகவே காத்திருந்த மாதிரி கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவா. நீ அது உனக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அது எனக்குன்னு எப்படி நான் உனக்கு புரிய வைக்கிறது கண்மணி?
அவ ட்ரெஸ்ஸை 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுப்பேன்னு நீ பெருமையா சொல்ற. நீ அவ ட்ரெஸ்ஸை தான் ஆசை ஆசையா போட்டுப்ப இல்ல கட்டிப்ப. ஆனா அவ உன் புருஷனையே கட்டிக்கணும்னு ஆசைப்படுற கண்மணி. இதெல்லாம் உனக்கு தெரிய வந்தா என்ன ஆகுமோன்னு நானும் ஒவ்வொரு நிமிஷம் பயந்துகிட்டு தான் இருக்கேன். நீ என்னடானா நீ எப்பவும் அவ உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற. சரி விடு, என் பிரச்சனை எனக்கு. ஐம் ரியலி சாரி கண்மணி. ஏதோ ஒரு டென்ஷன்ல உன்னை திட்டிட்டேன். நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது கண்மணி, என்னை மன்னிச்சிட. என்ன நீ லைட்டா டென்ஷனா இருக்கா? டென்ஷனா? எனக்கா? நீ வேற. கண்டிப்பா நம்ம பிளான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். மிஸ் ஆக சான்ஸே இல்ல. பின்ன சும்மா வா, எவ்வளவு ஆப்ஷன்ஸை யோசிச்சு யோசிச்சு ஃபில்டர் பண்ணி கடைசியில இதுல ஃப்ரீஸ் ஆனோம். அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அத பத்திலாம் யோசிக்கல. இந்த கண்மணிய அன்பு இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்திட்டானா அவனுக்கு வெண்ணிலாவ ஒரே மாசத்துல எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணி வேற லெவல் அண்ணி, நீங்க கைய கொடுங்க. ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றீங்க. அன்பு கிளம்பிட்டானாமா? அண்ணி நம்ம 2 எதிரிகளும் 2 பக்கமா வராங்க. ஸ்பீக்கரை கட் பண்ணுங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா அத்தை? அவரு கார்த்தி சின்ன மாமா எல்லாரும் ஒன்னா தானே போனாங்க. ஓ அப்படியா? நான் தான் அப்ப கவனிக்கலையா? சரி சரி, நீ என்ன இன்னும் அப்படியே இருக்க? குளிச்சுட்டு புடவையை மாத்த வேண்டியதானே? ஆமா அத்தை, மாத்தணும். மத்தியான சாப்பாட்டுக்கு காய்கறி எல்லாம் அரிஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா போய் குளிக்கலான்னு வந்தேன். அட, அதுக்கு என்னமா அவசரம்? அது அப்புறம் கூட பாத்துக்கலாமே. நீ முதல்ல போய் குளிப்போ. இதுதான் இன்னைக்கு இவளுக்கு இந்த வீட்ல கடைசி குளியல். ஆமா அண்ணி, அதுக்கப்புறம் இவள மொத்தமா நம்ம தலை முழுகிறோம். கண்டிப்பா. ஏய் வெண்ணிலா, உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு வெண்ணிலா. ஏன்? டெய்லி ஒரு புது ட்ரெஸ்ஸா போட்டு கலக்குறல்ல, அந்த வயித்தறிச்சல்ல புலம்புறா. என்ன வெண்ணிலா, கிளம்பலாமா? இவளுங்களுக்கு உருப்படியே எந்த வேலையும் இல்லை. இப்படிதான் சிரிக்க வச்சு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க. பாட்டி அப்படி சொல்லாதீங்க பாட்டி. அவளுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? பாட்டி கிளம்புற சமயத்துல சும்மா அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்ட. நீங்க போயிட்டு வாங்க பாட்டி. நீ வாமா. சரிங்க பாட்டி. வா. ம்